கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். பெரிய சோதனை கிடத்தில் இருக்கிறவங்க மார்ச் 22, 24 தொடங்கி மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, அதுவும் இது ரொம்ப முக்கியமான மாதங்கள். எல்லாருக்குமே தெரியும். திருவிழாக்கள் நிறைந்த, சுற்றுலா போகக்கூடிய, உறவினர்களை சந்திக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழலில் நாம் இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு இதனால் நம்மளை நாமளே அடக்கி ஆள வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. சரி, இப்படிப்பட்ட சூழலில் அரசாங்கம் தன் பணியை செய்யுது. மருத்துவர்கள் உண்மையிலேயே கடவுளுக்கு இணையாக பணி செய்கிறார்கள். அவர்களை மிஞ்சி நிற்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சுகாதார பணியாளர்கள். ஏன்னா அழுக்கும் மற்றவற்றையும் எடுத்துக்கிட்டு நிற்கணும். 4வதாக காவலர்கள், வெளியில் சுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க நிற்கிறாங்க. 5வதாக மின்துறையினர், மின்சாரத்துறையை சேர்ந்த பெருமக்கள். இவங்க எல்லாருக்கும் நம்ம நன்றி செலுத்துவோங்க. சரி, இப்படி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டியது என்ன? நாம் குழந்தைகளுக்கு சொல்கிறது, நாம் செய்ய வேண்டியது என்ன? முதல்ல நம்மளை பாதுகாக்கணுங்க. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விழால் பெண் அப்படிங்கிறது திருக்குறள். தற்காத்தல்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். பெண்ணாக இருப்பவருடைய கடமைகளில் ஒன்று தற்காத்தல். அந்த வார்த்தையை மாத்திரம் எடுத்துங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நமக்கு தெரியும் சுவர்னா என்ன? இந்த உடம்பு. காயமே இது மெய்யடா, இதில் கண்ணுங்கருத்துமே வையடான்னாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பழைய ஆட்கள் என்ன சொல்கிறாங்க? காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடானாங்க. ஆனால் பின்னாடி வந்த பட்டுக்கோட்டை அதை ஒத்துக்கலைன்னா அந்த கருத்து வேறு, இந்த கருத்து வேறு. அது தத்துவம். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காயமே இது மெய்யடா. இந்த உடம்பு நமக்கு எப்படி கிடச்சிதுங்க? சாதாரண உடம்பா? இந்த கிடச்சிருக்கக்கூடிய உடம்பை பாதுகாக்கிறது எப்படி? ஒருத்தன் ஒரு பெரிய பணக்கார்ட்ட போய், ஐயா என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஏதாவது கொடுங்கன்னு. உடனே அவர் சொன்னார், உனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டுக்காரு. கொடுங்க அப்படின்ட்டுருக்கேன். உன் வலது என்னை தோண்டிடுவேன் அப்படின்னாரு. அடப்பாவி, சரி 2 லட்சம் கொடுக்கவா? கொடுங்க. உன் இதயத்தை எடுத்துடுவேன். ஐயையோ, 5 லட்சம் கொடுக்கவா? உன் கிட்னியை எடுத்துடுவேன். ஐயா ஒன்றும் வேணாம். அப்பா அவர் அவனை கூப்பிட்டார், இங்கே வா. நீ என்ன சொன்ன? என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன்ல. ஆனால் 2 லட்சம் கொடுத்தாலும் கிடைக்காத கண், 5 லட்சம் கொடுத்தாலும் கிடைக்காத இதயம், 10 லட்சம் கொடுத்தாலும் கிடைக்காத கிட்னி உன்கிட்ட இருக்குன்னு சொன்னால் நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். இது நம்ம ஒரு வெற்றியடைகிறதுக்காக சொல்கிறோம். இந்த சூழலில் ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த உடம்பில் சுண்டு விரல் இருக்கிறதே நமக்கு எப்போ தெரியுமா ஞாபகம் வரும்? சுண்டு விரல் அடிபட்டதாங்க ஞாபகம் வரும். அது வரைக்கும் சுண்டு விரலை பற்றி கவலைப்பட மாட்டோம். இப்போ நாம் நம்மளை நாமளே பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப தைரியமாக இருக்கணும். முதல்ல வேண்டியது என்னென்னா, நான் சொல்கிறத குறிச்சுக்குங்க தயவு செஞ்சு. வில் பவர், மன உறுதி. என்னை எதுவும் செய்யாது, நான் வென்று காட்டுவேன், நான் சாதித்து காட்டுவேன். நமக்கு என்ன வேதனை தெரியுங்களா? இந்த கொரோனா நெகட்டிவ்னு உங்களுக்கு தெரியறதுக்குள்ளே சில பேர் இறந்து போயிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப வருத்தமாகவும் ரொம்ப கேவலமாகவும் இருக்குது. கேவலம்ங்கிறது இந்த இடத்துல இந்த வார்த்தையை நான் பயன்படுத்த நீங்கள் நினைக்காதீங்க. கொஞ்சம் பொறுத்திருந்தா, கொஞ்சம் பேசியிருந்தா, கொஞ்சம் கலந்துரையாடி இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்மளை பாதுகாக்கணும். காலையில் எந்திரிக்கிறோமா, இன்றைக்கி நாள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு முதல்ல நினச்சிக்கிட்டு, கடவுள் இன்றைக்கி நம்மளை காலையில் எந்திரிக்க வச்சுட்டார். இயற்கை நம்மளை எந்திரிக்க வச்சிருச்சு. இன்னி நம்ம இயங்க ஆரம்பிக்கணும். எப்படி இயங்கலாம்? முதல்ல வீட்டுக்குள்ளே இருக்கவங்கள்ட்ட கூட கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸை நம்ம இது பண்ணிக்கிட்டால் நல்லது. எல்லாரோடையும் தான் இருப்போம். அப்பாவோட இருக்கணும், அம்மாவோட இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அப்பாவுக்கு உதவி செய்யணும், அம்மாவுக்கு உதவி செய்யணும், பிள்ளைகளை தூக்கணும், கொஞ்சம் எல்லாம் செய்யணும். ஆனாலும் கூட காலையில் எந்திரிச்சோடனே நாம் செய்ய வேண்டிய என்ன? கை கால்களை சுத்தம் பண்ணிக்கிறது. தேவையான போது வாசலுக்கு வர்றமா, யாராவது இப்போ ஒருத்தர் வர்றார், பொருள்கள் கொண்டு வர்றாரு, ஏதாவது உணவுப் பொருள்கள் கொண்டு வர்றாரு அப்படின்னா என்ன செய்கிறோம்? உடனே நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, முகக்கவசத்தை அணிந்து கொள்ளுதல். நம்ம வீட்டில் இருக்கப்போ இருக்கலாங்க, வெளியே வாசல் படியை தாண்டினமா முகக்கவசம் போடணும். அதே மாதிரி கை கால்களை சுத்தம் பண்ணிக்கணும். மனசை திடமாக வச்சுருக்கணும். இப்போ இப்படி வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி குது போகிறது,
ஒரு மாதிரி தலைவலி வருது, ஒரு மாதிரி காய்ச்சல் வருது, போச்சு அவ்வளோதான் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம வீடு பூரா போயிடும். இந்த எண்ணத்தை விடுங்க. ஏன்னா ப்ளட் டெஸ்ட் கொடுத்துட்டு உட்காந்துருப்போம்ல, அந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ளே 100 யோசனை யோசிப்போங்க. அதுவாக இருக்குமோன்னு. அந்த எண்ணங்களை விடுங்க. நிச்சயமாக நம்ம உடம்பையும் உயிரையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றலாங்க. நமக்கு வேண்டியது என்ன? மனோதைரியம், சுத்தம், சுகாதாரம், எதோடு அரவணைத்து போகின்ற குணம் இருந்தால் செய்து காட்டலாங்க.